ஹாய் பிரைஸ்தரா. இன்றைக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னா, மத்தேயு 5:39 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு இயேசு சொல்கிறார். இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நிறைய பேர் சும்மா காமெடியாக சொல்லுவாங்க, இயேசு சொல்லியிருக்காரு ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான மீனிங் ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தை அப்படி காட்டு அப்படின்றதுக்கான அர்த்தம் அப்படி இல்லை. நீங்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொல்கிறவங்க புரியுது. ஒருத்தவங்க உங்களை இன்சல்ட் பண்ணுறாங்கன்னா திருப்பி நீங்கள் அவங்கள இன்சல்ட் பண்ண வேண்டாம். ஒருத்தவங்க உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா திருப்பி நீங்கள் அவங்கள காயப்படுத்த வேண்டாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு தவறாக யாராச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க அப்படின்றது தான். ஸோ அதை அவங்களுக்கு மன்னிக்கணும். அப்படி தான் அவர் சொல்ல வர்றார். ஒரு கணத்தை அரைஞ்ச மறு கணத்தையும் காட்டு அப்படின்றது, ஒரு கணத்தில் அடித்தோன்னே இந்த மறு கணத்தில் அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடையாது. நீங்கள் தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தவங்களுக்கு தீமையான எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுக்கு நீங்கள் திருப்பி எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருத்தவங்க கூட சண்டை போட்டாலும் நீங்கள் திருப்பி சண்டை போட வேண்டாம். உங்களை ஒருத்தவங்க திட்டினாலும் உங்களை நீங்கள் திருப்பி திட்ட வேண்டாம். ஸோ திருப்பி நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறார். உங்களுக்கு புரியுதா? அவ்வளவுதான். ஒருத்தவங்க உங்களுக்கு கெட்டது செஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் திரும்ப கெட்டது செய்ய வேண்டாம் அப்படின்றது தான் சொல்கிறாரு. இதற்கான உண்மையான மீனிங் இது தான். கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தையும் காட்டு அப்படின்னு இந்த மாதிரி மீனிங் அது கிடையாது. அதுக்கு முன்னாடி உள்ள அந்த விஷயத்த நீங்கள் பார்க்கணும். ஓகே, இவ்வளோதான். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.